நம்மாழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாம் இருப்பது காட்டுமன்னார் கோயில், மிக முக்கியமான கஷேத்திரம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு. இங்கே எம்பெருமான் ராஜகோபாலனாகவும் அழகிய மன்னனாராகவும் செண்பக மன்னனாராகவும் 3 திருக்கோலங்களிலே எழுந்தருள் இருக்கிறான். இந்த காட்டுமன்னார் கோயிலுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஸ்ரீமன் நாதமுனிகளையும் ஆளவந்தாரையும் பெற்றுக் கொடுத்த ஸ்தலம் இது. திவ்ய பிரபந்தம் விளைந்த மண் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் திவ்ய பிரபந்தங்கள் பல காலமாக காணாமல் போயிருந்தது. அப்படி இருந்த காலத்திலே நாதமுனிகள் இங்கே இந்த மன்னனார் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் மேல்நாட்டிலிருந்து சில அடியார்கள் வந்தார்கள். அவர்கள் 6ஆவதே என்கிற பதிகத்தை எம்பெருமான் திருமுன்பே விண்ணப்பம் செய்ய, அப்பொழுதுதான் நாதமுனிகள் அவர்களிடத்திலே கேட்கிறார், இது என்ன பாசுரம், எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்க, அவர்கள் இந்த பாசுரங்கள் எங்களுக்கு தெரியுமே தவிர இது எங்கிருந்து வந்தது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல, இந்த பாசுரங்களுடைய கடைசி பாசுரத்திலே குருகூர் சடகோபன் சொன்ன 1000 என்றெல்லாம் இருக்க, அதை வைத்து ஸ்ரீமன் நாதமுனிகள் போய் திருக்குறுகூரிலே ஆழ்வார் திருநகரிலே இருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தாலே மிகவும் பிரயத்தனப்பட்டு பெற்றார். ஆக தொலைந்து போயிருந்த திவ்ய பிரபந்தங்களை மீட்டுக் கொடுத்த ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதரித்த அற்புதமான ஸ்தலம். அங்கே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இப்பொழுது ஆளவந்தாருடைய திரு அவதார மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே இங்கே வந்திருக்கிறோம். எப்படி நமக்கு திவ்ய பிரபந்தங்களை ஸ்ரீமன் நாதமுனிகள் நன்றாக பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல ஆளவந்தார் நமக்கு ராமானுஜர் என்கிற உயர்ந்த இயற்கையை நமக்கு காட்டிக் கொடுத்து, அவருக்கு மானசீக குருவாக இருந்து அவரை வழிநடத்தி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மிக பெரிதாக வளர்வதற்கு வித்திட்டார். இது ஆளவந்தாருடைய அவதார ஸ்தலம் காட்டுமன்னார் கோயில். இங்கே இன்றைய தினம் ஆளவந்தாருடைய திரு அவதார மகோத்சவத்திலே 5ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஆளவந்தாருடைய ஞானம் நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகவும் உயர்வாக கொண்டாடப்படுகிறது. 5 வயதிலேயே மிக ஞானத்தை பெற்றவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிறு வயதிலேயே ராஜசபைக்கு சென்று அங்கிருந்த ராஜ பண்டிதரை மிக எளிதாக வாதத்திலே வென்றார். அதன் பிறகு ராஜ்ய காரியத்திலே சில காலம் ஈடுபட்டிருந்தார். மணக்கால் நம்பியுடைய பெரிய கருணையினாலேயும் முயற்சியினாலேயும் மீண்டும் நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ளே வந்தார். அதற்கு பிறகு திருவரங்கம் பெரிய கோயிலிலே சந்நியாசாசிரமம் சீகரித்து அங்கேயே இருந்து பல சிஷ்யர்களை உருவாக்கி பலருக்கும் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாய அர்த்தங்கள் நன்றாக விளங்கும்படி பண்ணினார். அப்படிப்பட்ட ஆளவந்தாருடைய அவதார ஸ்தலம் அவருடைய உற்சவத்திலே நாம் இருக்கிறோம். ஸ்ரீமன் நாதமுனிகளையும் ஆளவந்தாரையும் நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும். இங்கே அருகிலேயே வீராணம் ஏரி என்று ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த காட்டுமன்னார் கோயிலுக்கு வீரநாராயணபுரம் என்று ஒரு திருநாமம் சொல்லுவார்கள். இங்க இருக்கக்கூடிய ஏரிக்கு வீரநாராயணபுரத்து ஏரி என்றே பெயர். அதிலே 74 மதகுகள் உள்ளன. அக்காலத்திலேயே எப்படி அங்கே 74 மதகுகள் மூலமாக ஜலமானது பல இடங்களுக்கு சென்று சேர்கிறது, அதே போல எம்பெருமானார் 74 சிம்மாசனாதிபதிகளை அமைத்து அவர்கள் மூலமாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எல்லா இடங்களிலும் பரவும்படிக்கு பண்ணினார். இப்படிப்பட்ட பல பல வைபவங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் இந்த க்ஷேத்திரம் காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாதமுனிகளையும் ஆளவந்தாரையும்
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசன் ஜீயர் திருவடி கணேசன். Koil.org has published a variety of Sri Vaishnava Sampradayam books in different languages. A wide range of books covering different topics from absolute beginners to advanced level knowledge seekers are available at books.koil.org. Books can be ordered via email koil.org@gmail.com or WhatsApp. For details, please contact mobile numbers 8220-151966, 9600-595273